நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2024 மற்றும் 25ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 22ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மின் வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் இருசக்கர மின் வாகனங்களுக்கு 10,000 ரூபாய், ஆட்டோக்களுக்கு 25,000 ரூபாய் மற்றும் கார்களுக்கு 50,000 ரூபாய் மானியமாக மத்திய அரசு வழங்குகிறது. இந்த மானிய திட்டம் ஜூலை 31ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் மத்திய பட்ஜெட்டில் மீண்டும் நீட்டிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு வாகன ஓட்டிகளிடையே எழுந்துள்ளது. ஸோ பாத்தீங்கன்னா மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மின்சார வாகனம் இருசக்கர வாகனம் வாங்குறவங்களுக்கு 10,000 ரூபாயும், ஆட்டோ வாங்குறவங்களுக்கு 25,000 ரூபாயும், கார் வாங்குறவங்களுக்கு 50,000 ரூபாயும் மானியம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மானியம் வழங்கக்கூடிய திட்டமானது வரக்கூடிய ஜூலை 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் வரக்கூடிய நிதியாண்டிலும் இந்த திட்டம் தொடரப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவுகிறது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களோட உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.